வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் சுக்கிரனுடன் எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். முக்கியமாக கர்ப்பப்பை கோளாறுகள் என்பது யாருக்கு ஏற்படும், எந்த இடத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தாலும் சரி, இல்லை பார்வை இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள், முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள். இது கணவருக்கு இருக்க, மனைவிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பெண்களை பாதிக்குமா, இதை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வகுப்பில் இன்னொரு முக்கிய விஷயமாக இந்த பிரச்சனைகளுக்கு எளிய உணவு முறையில் தரப்படுகின்ற ஒரு தீர்வு என்ன, கிராமப்புறங்களில் இன்னும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் இன்றைக்கி நேரடியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வகுப்பில் பார்க்கலாம். கல்யாணமாகி ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல சொல்கிறது குழந்தை பாக்கியம் இல்லை இல்லையா, அவள் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் வயசுக்கு வந்த சிறு பிள்ளைகள் கூட கொஞ்சம் மாதவிடாய் தொந்தரவுகள் என்பது ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வருவதற்கான முக்கியமான காரணங்களாக எந்த கிரக இணைவுகளை பார்க்கணும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் எந்த கிரக இணைவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கணும். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே பணம், வாகனம், சொத்து, இதை குறிக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தா சுக்கிரன் தான். குரு என்பவர் ஜீவகாரகன். இப்போ சுக்கிரன் நிற்கக்கூடிய அந்த ராசி கட்டத்தில் கேது இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணிற்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். இது பார்த்தோடனே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதி. சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 1, 5, 9 இந்த இடத்துல கேது இருக்கா அப்படின்னு சொன்னாலும் சுக்கிரனுடன் கேது சேர்ந்து தான் ஒரே கட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். சுக்கிரன் நின்ற இடத்திலிருந்து அதனுடைய திரிகோணமான 1, 5, 9 இந்த 3 இடங்களில் கேது இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே கணிச்சிடலாம். ஏன்னா பஞ்சபூத அடிப்படையில் 1, 5, 9 இந்த இடங்களில் ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகத்திற்கு அந்த கிரகம் இணைந்து தான் இருக்குது, சேர்ந்து தான் இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம். ஒரே வீட்டில் இருந்தால் மட்டும்தான் சேர்ந்தே பயணிக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்களும் சேர்ந்து தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சுக்கிரன் நிற்கக்கூடிய வீட்டிலேருந்து 1, 5, 9 1 என்பது அதே ராசி கட்டத்தில் கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் கோளாறுகள் என்பது உண்டா அப்படிங்கிறது உண்மை. இப்போ இந்த இணைவு ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருக்கு வரப்போகின்ற மனைவிக்கு கர்ப்பப்பையில் கோளாறுகள் என்பது ஏற்படும். அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண்ணிற்கு மாதவிடாய் பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த பெண்ணிற்கு இந்த பிரச்சனைகள் தொடரும். அது வரைக்கும் இல்லையே, இப்பயே இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று கர்ப்பப்பையில் பிரச்சனைகளாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கணவருடைய ஜாதகத்தில் இந்த இணைவு என்பது இருக்கும். சிலருக்கு திருமணமான உடனே பிரச்சனைகள் என்பது ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க கேதுவானது ஒரு 8 டிகிரி பாகைக்குள்ளே சேர்ந்திருக்கா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரத்துலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் என்பது அவருடைய மனைவிக்கு தொடங்கிவிடும். இது இன்னும் நம்ம எளிமையாக நம்ம டிகிரி வச்சு பார்த்த உடனே கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாதச்சார அட்டவணையில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அதே நட்சத்திரத்தில் கேது இருக்கணும். நட்சத்திர பாதம் 1லேருந்து 4 பாதம் எழுதியிருப்பாங்க. அந்த 4 பாதத்தில் எந்த பாதத்தில் சுக்கிரன் இருக்காரோ அதே பாதத்தில் கேதுவும் இருக்கணும். இப்படி 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தால் மட்டும்தான் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது உண்டு. சுக்கிரனுடன் கேது எப்படி திரிகோணத்தில் இருந்தால் பிரச்சனையோ அதே மாதிரி தான் சுக்கிரன் நிற்கிற அந்த ராசி கட்டத்திலேருந்து 1, 5, 9 இந்த திரிகோணத்தில் சந்திரன் இருந்தாலும் ஒரு பெண்ணிற்கு கர்ப்பப்பை கோளாறுகள், முக்கியமாக மாதவிடாய் தொந்தரவுகள் என்பது ஏற்படும். இந்த நீர்க்கட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குது, பிசிஓடி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான இணைவாக சுக்கிரன் நிற்கிற இடத்துலேருந்து 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் இருக்கா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முக்கியமான இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் என்பது ஏற்படும்.
எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்திற்கு 7வது இடத்தில் சந்திரன் வலிமை குறைந்து இருந்தால், அதாவது சந்திரன் நீசம் பெற்று இருக்கிறது, இல்லை சந்திரனுடன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்புகள் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கோளாறுகளில் மிக முக்கியமான இந்த பிசிஓடி பிரச்சனை என்பது ஏற்படும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கணும். அதே மாதிரி துலாம் ராசியை பார்க்கணும். ஏன்னா கால புருஷனுக்கு 7வது வீடு துலாம் ராசி, சுக்கிரனுடைய வீடு அதுதான். சுக்கிரன் என்ற கிரகம் உயிர் அணுவையும் கரு முட்டையும் குறிக்கக்கூடிய முக்கியமான கிரகம். அதனால்தான் இது காதல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரனை. அப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசியில் சந்திரன் இருக்கிறது ஒரு பெண்ணிற்கு கர்ப்பப்பை கோளாறுகளை காட்டக்கூடிய இடமாகும். இப்போ ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இணைவுகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆணோட ஜாதகத்தில் பார்த்தாலும் வரக்கூடிய மனைவிக்கு என்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ 2 பேருக்குமே இருக்குது, கணவன் மனைவி இருவருக்குமே இருக்குன்னா மிகப்பெரிய தொந்தரவுகள் என்பது இந்த கர்ப்பப்பை கோளாறுகள் என்பது உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லை கணவருக்கு மட்டும்தான் இருக்குது மனைவிக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் தசா காலங்கள் தசா புத்தி காலங்களில் அந்த பிரச்சனைகள் என்பது மனைவிக்கு ஏற்படும். அது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. இப்படி இந்த சுக்கிரனுடன் சந்திரன் அல்லது கேது இருக்கக்கூடிய இணைவு என்பது ஒரு பெண்ணிற்கு கர்ப்பப்பை கோளாறுகளை தரக்கூடிய இணைவு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதற்கு தீர்வாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குரு என்பவர் ஜீவகாரகன். ஒரு குழந்தை உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஜீவனாக இருக்கக்கூடிய கிரகம் குரு தான். அந்த குரு எப்படி இருக்காரு ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. குருவே புத்திரக்காரகன் அப்படிங்கிறதுனால குரு ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் எப்படியும் குழந்தை பிறப்பு என்பது உண்டா அப்படிங்கிறத கணிச்சிடலாம். கிராமப்புறங்களில் இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் என்ன ஒரு விஷயத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குருவினுடைய அருள் பெற்றது இந்த மலை வேம்பு. வேப்ப மரம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இது மலை வேம்பு. இந்த மலை வேம்பை என்ன பண்ணுவாங்க, கிராமப்புறத்தில் இருக்க பெண்கள் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்காங்க, இல்லை சின்ன பெண்கள் அவங்களுக்கு மாதவிடாய் தொந்தரவு இருக்குது, முறையற்ற மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த மலை வேம்பை தருவாங்க. இந்த மலை வேம்பை கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது காணாமல் போகும் என்பது இன்றும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நம்பிக்கை. இது இன்னும் பயன்படுத்தி தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தினுடைய இலைகள் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது மலை வேம்பு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை மாதிரி தான் அதனுடைய அந்த இலைகள் பார்க்குறதுக்கு கூர்மையாக அந்த கருவேப்பிலை இலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதன் பெயர் மலை வேம்பு. ஏன்னா வேப்ப மரங்கள்லே 2-3 வகையெல்லாம் எனக்கே தெரியும். ஒன்று சுந்தர வேம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதற்கு பேர் மலை வேம்பு. மலைப்பகுதி இடத்துல தான் இந்த மலை வேம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல இந்த மலை வேம்பை பார்க்க முடியும். இந்த மலை வேம்பினுடைய இலைகள், இந்த இலைகளை பறித்து அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காத்தால் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் தொந்தரவுகள் என்பது காணாமல் போகும். குழந்தை பாக்கியமே இல்லை, ஏதோ பிரச்சனை பெண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மலை வேம்பை ஒரு 5 நாளைக்கு மாதவிடாய் முடிந்து ஒரு 5 நாளைக்கு அப்புறம் குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் என்பது நீங்கி மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை அவங்க பெறுவாங்க. இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஊதா நிறத்தில் ஒரு சின்ன சின்ன பூக்களாக பூக்கும். முக்கியமாக இந்த சித்திரை வைகாசி மாதத்தில் பூத்து குலுங்கும். இப்போ அதற்கான காலகட்டம் இல்லை, ஆனாலும் இப்போவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மலைவேம்பு. மலைவேம்பு என்பதே முக்கியமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது இந்த மலைவேம்பு. இந்த மலைவேம்பு நீங்கள் நேரடியாக இப்படி உங்கள் பக்கத்தில் தெரிஞ்சு ஏதாவது இடத்துல இந்த மாதிரி இலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தமிழ்நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த மலைவேம்பு பொடி கிடைக்கும், இல்லை லேகியம், இந்த மாதிரி விஷயங்களை கூட உங்களுக்கு இந்த மலைவேம்பு கிடைக்கும். இதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஏனென்றால் குருவினுடைய அம்சமாக தான் இருக்கிறது இந்த மலைவேம்பு. இது எல்லாருக்கும் தெரியல. குருவே புத்திரக்காரகன், அவருடைய அம்சமான இந்த மலைவேம்பை பெண்கள் பயன்படுத்துகின்ற பொழுது
கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது காணாமல் போகி அவங்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வேப்ப இலைகள். இந்த இலைகள் வந்து பெருசாக இருக்கும், பிறைச்சந்திரன் மாதிரி அந்த இலைகளை பார்த்தா தெரியும். ஆனால் இந்த இலைகளுக்கும் மலை வேம்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாவது கேட்டு பயன்படுத்த ஆரம்பிங்க. குருவின் அம்சமான இந்த மலை வேம்பை பயன்படுத்த பெண்களுக்கான பிரச்சனைகள் என்பது காணாமல் போகும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.